அப்படி இருக்கின்ற நேரத்தில் தமிழர்கள் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கின்ற போது தமிழர்கள் இதை எங்களுக்குரிய பெயர் பலகை இட்டு தாருங்கள், வீரமுனை எங்களுடைய கிராமம் இருக்கின்றது, எங்களுடைய வீரமுனை கிராமத்தை அடையாளப்படுத்தி தாருங்கள் என்று எங்களுடைய மக்கள் போய் கேட்கவில்லை வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம், அதாவது ஆர்டிஏயிடம். ஆனால் ஆர்டிஏ இந்த நாட்டிலே இருக்கின்ற சகல வீதிகளுக்கும், அதாவது பிரதான வீதிகள் அனைத்துக்கும் பொறுப்பாக இருக்கின்ற ஆர்டிஏ ஒவ்வொரு ஊருக்கும் ஆன பெயர் பலகை அவர்கள் தான் தீர்மானிக்கின்றார்கள். எந்த இடத்தில் இட வேண்டும், எங்கு போட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை எடுத்து அவர்கள் இட்டு வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் வீரமுனை பிரதேசம் என்கின்ற வீரமுனை என்கின்ற பழம்பெரும் கிராமம், சீர்பாத தேவியார் அம்மையார் கரையிறங்கிய ஒரு பிரதேசம், அது பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அமைந்திருக்கின்றது, பிரசித்தி பெற்ற ஒரு இடம். கடந்த காலங்களே இடம்பெற்ற யுத்த காலங்களில் அந்த பிரதேசம் மாற்றின சமூகத்தால் பாதிக்கப்பட்டு இன்று அடக்கு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கின்ற அந்த பிரதேசத்திலே தற்போது ஒரு பிரதேச சபை உறுப்பினர் கூட அந்த பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் சம்மாந்துறை பிரதேச சபைக்கு. அப்படி இருக்கின்ற அந்த பிரதேசத்தை அடையாளப்படுத்துவதற்காக இந்த வீதி ஆர்டிஏ நேம் போர்ட் ஒன்று போட்டிருந்தது. அதாவது வீரமுனை என்கின்ற பிரதேசம் உள்ளே இருக்கின்ற பெயர் பலகை மாத்திரம் நாங்கள் விடப்பட்டதை தவிர வேறு எதுவுமே செய்யவில்லை. அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு நாசகார செயலாக சிலர் செய்கின்றது எங்களுக்கு மனவேதனை தருகின்றது. நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று, நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இப்படியான செயல்களை செய்து இனமங்குகளை ஏற்படுத்த வலிக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும், கல்முனையினுடைய எல்லை எங்க இருக்கின்றது? கல்முனை என்பது தரவைப்பிள்ளையார் ஆலயத்திலே தான் கல்முனை ஆரம்பிக்கின்றது. ஆனால் கல்முனை என்கின்ற பெயர் பலகையை சாய்ந்தமருது எல்லையாக இருக்கின்ற ஃபுட் சிட்டி, அதாவது பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது, அதற்கு முன்னதாக இட்டிருக்கின்றார்கள். ஆனால் கல்முனை இருக்கின்ற நாங்கள், அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல. அது அவர்கள் அந்த இடத்தில் கல்முனை என்று போட்டிருக்கின்றார்கள், அது ஆர்டிஏ போட்டிருக்கின்றது. நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமாக இருந்தால் ஆர்டிஏயிடம் செல்ல வேண்டும், ஆர்டிஏயிடம் போய் கேட்க வேண்டும், ஆர்டிஏ தான் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதை விட்டு நீங்கள் அந்த நேம் போர்ட்டை கலட்டுங்க உடைங்க என்று சொல்லி நாங்கள் போய் நின்று வாதாடுவது ஒரு நியாயமற்ற ஒரு செயல். அது ஒரு ரெண்டு இனத்தையும் முருகல் நிலை ஏற்படுத்த வேண்டிய ஒரு செயல் ஆகத்தான் முடிகின்றதை தவிர இது தீர்க்கின்ற ஒரு செயலாக அல்ல. இன்னொன்று நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லி காட்டுகின்றேன். கரக்கடை பள்ளி, எங்களுடைய கல்முனையிலே இருக்கின்ற கரக்கடை பள்ளி கரக்கடை ஓரமாக இருக்கின்றது. கல்முனை பிரதான வீதியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கின்றது. அந்த கரக்கடைப்பள்ளி இருக்கின்ற அந்த அடையாளத்தை வெளியூர்களிலே இருந்து வருகின்ற மக்கள் அந்த இடத்திற்கு விரைவாகவும் வேகமாகவும் யாரிடமும் உதவி கேட்காமல் உள்ளே செல்ல வேண்டும் என்பதற்காக கல்முனையிலே பிரதான வீதியிலே பெயர் பலகை இடப்பட்டு காட்டியிருக்கின்றது, அம்புக்குறி விடப்பட்டு காட்டியிருக்கின்றது. கரக்கடைப்பள்ளி 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது என்று. அது ஒரு பெரிய விடயம் அல்ல. அது அந்த ஆலயம் இருக்கின்றது அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆரையம்பதி பிரதேச சபைக்குள்ளே அமைந்திருக்கின்ற பாலமுனை என்கின்ற கிராமம் உள்ளே இருக்கின்றது. அந்த கிராமம் தனி முஸ்லிம் கிராமமாக இருக்கின்றது. அந்த கிராமத்திற்குள்ளே வாழ்கின்ற மக்களை அங்கே செல்லுவதற்கான வெளியிடங்களில் இருந்து வருபவர்கள் செல்வதற்காக அடையாளப்படுத்துவதற்காக அந்த பிரதேசத்திலே ஆடியே பெயர் பலகையிட்டு காட்டியிருக்கின்றது. உள்ளே பாலமுனை என்கின்ற ஒரு கிராமம் இருக்கின்றது என்று. ஆனால் இப்படியாக தமிழர்கள் பிரதேசங்களிலே இப்படி எல்லைகள் பெயர் பலகைகள் போட்டு காட்டுகின்றதை தமிழர்கள் நாங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு இன ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் அல்ல. இது அந்த கிராமங்கள் இருக்கின்றதை அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அதையெல்லாம் விட்டு இந்த பிரதேச சபை தங்களுக்குரிய அதிகாரம் என்ன, சம்மாந்துறை பிரதேச சபைக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என்கின்ற சில விடயங்களை தெரிந்து கொள்ளாமல் இந்த பிரதேச சபை இரு சமூகங்களையும் மோத விடுவதற்காக இந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த பிரதேச சபையை அமைப்பதற்காக இரு கட்சிகள், பழம்பெரும் கட்சிகளான தமிழ் பேசுகின்ற கட்சிகள், 2 கட்சிகள் தாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக இரு கட்சிகளும் சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி பல ஆட்சிகளை அமைத்திருக்கின்றார்கள் பல இடங்களிலே.
அந்த ஆட்சி அமைத்த அந்த பழம்பெருங்கட்சிகள் அந்த தலைமைகள் ஏன் இந்த விடயங்களில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு முன்வாரார்கள் இல்லை என்பதுதான் மனவேதனையாக இருக்கின்றது. மக்கள் மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்துவதும் ஆட்சி அமைக்கின்ற பொழுது அவர்கள் விரோதிகள் 3 பேர் ஒன்று சேர்வதும் இதுகள் தான் எங்களுடைய சமூகம் இரண்டு சமூகத்தையும் அளிக்கின்ற செயலாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் பிரதேச சபைக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது, பிரதேச சபை இதே ஏன் இந்த விடயங்களை சுமூகமாக தீர்த்து வைப்பதற்கு ஆர்டிஐயுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, ஆர்டிஐயிடம் சென்று கேட்கவில்லை என்கின்ற கேள்வி எங்கள் மக்கள் மத்தியிலே முன்வருகின்றது. பொதுமக்களே, தமிழ் பேசும் மக்களே, தமிழர்களும் முஸ்லிம்களும் நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். சரி, இந்த அரசியல்வாதிகளினுடைய இந்த அடாவடித்தனத்தை நீங்கள் மக்கள் கட்டுப்படுத்த வேண்டும். மக்கள் நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டிய இரு சமூகமும் பிரிந்து நின்றால் மாற்றானுக்கு வாசியாக அமைந்துவிடும் என்பதை நீங்கள் உணர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை எங்களுடைய வீரமுனை பெயர்பலகை மீண்டும் இடப்பட வேண்டும். அந்த பெயர்பலகை இடப்படாத பட்சத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்தை பெயர்பலகை இட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்காமல் இந்த அரசியல் தலைமைகளும் இந்த அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த பெயர்பலகை இட வேண்டும் என்று கேட்டு அன்பாய் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.